மக்களே வணக்கம். மீண்டும் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலிமா சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தெய்வ கட்டு. தெய்வங்களை கட்டு போட்டு இருப்பாங்க. சில சாமி ஆடுறவங்களா இருக்கும், இல்லை குல தெய்வம் வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்களோட கெட்டதே நடக்கணும், இவங்க வீட்டில் இவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம குல தெய்வத்தை கட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கட்டு போட்டாங்கனாக்கா அதை எப்படி நம்ம அறுத்து எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குலதெய்வ கட்டை முறிக்கிறது எப்படின்னு. அப்படி இல்லைனாக்கா சாமி ஆடுறவங்களுக்கு கட்டு போட்டுருவாங்க. நம்மளுக்கு நல்லா இருக்கும், சாமி நல்லா பதில் சொல்லும், நம்ம வீட்டில் வச்சு விசேஷமாக கேட்டுக்கின்னு இருப்போம் இந்த நம்ம வீட்டோட பிரச்சனைகளுக்கு. ஆனால் நம்மளது இதை மாதிரி தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளுக்கு ஆகாதவன் என்ன செய்வோம், அந்த சாமிக்கு கட்டு போட்டுருவோம், நம்ம மேலே ஆடக்கூடிய சாமிக்கு. அப்போ அந்த கட்டை அறுக்கிறது எப்படி அது நான் சொல்கிறேன். இப்போ சாமி ஆடுறவங்களுக்கு கட்டு போட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஐங்கோணம் சக்கரம் வரைஞ்சிக்கணும் தரையில். ஐங்கோண சக்கரம் ஸ்டாரு, அந்த ஸ்டாருக்கு வரைஞ்சி கீழே தரையில் உட்கார்ற அளவுக்கு இடம் விட்டு அதில் நடுவில் உட்கார வைக்கணும். அதனால் அந்த ஸ்டாரு ஐங்கோண சக்கரம் வரைஞ்சிக்கின்னு அந்த ஸ்டாருக்கு 5 முனையிலையும் சூலத்தை இருக்கணும். சூலம் வரைஞ்சிடணும் 5 முனையிலையும். வரைஞ்சிட்டு ஓம் பகவதே நமக, ஓம் நமோ பகவதே நம. அப்போ அந்த 5 மூலையிலையும், அந்த ஸ்டாருக்கு மூலையிலையும் அந்த இது எழுதிடணும். எழுதிட்டு அந்த நம்மளுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியை அதில் உட்கார வச்சிடணும். யாருக்கு நம்ம கட்டு உடைக்கிறோமோ அந்த உட்கார வச்சுட்டு அவருக்கு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து தலையில் அரிஞ்சு சுற்றி தலையில் வச்சு அரிஞ்சு அவருக்கு 2 பக்கம் தூக்கி போட்டுடணும். போட்டுட்டு அவர் உக்காந்துருக்காரு இல்லையா, அவரை சுற்றி 4 பக்கமும் நல்லா வச்சுங்க, 4 பக்கமும் எலுமிச்சம்பழத்தை வைக்கணும். முழு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அங்கே கற்பூரம் எரிய விட்டுடணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கற்பூரம் எரியணும். கற்பூரம் எரிஞ்சிட்ட பிற்பாடு அந்த கற்பூரம் அணிஞ்ச உடனே அந்த எலுமிச்சம் கனிகளை கையிலையே வச்சு உடைக்கணும். காலில் வச்சு உடைக்கூடாது, கையில் வச்சு உடைக்கணும். உடைச்சிட்டு ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து முழுசாக வெட்டக்கூடாது. முழுசாக வெட்டாமல் 4 துண்டாக்கி அப்படியே சொலையாக நிற்கணும். 4 துண்டாக அதை எடுத்து என்ன செய்யணும், அதில் குங்குமத்தை தடவிடணும். குங்குமத்தை தடவி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வெற்றிவேல் காக்க, வெற்றிவேல் கட்டவிழ்க்க, வெற்றிவேல் கட்டவிழ்க்க, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வெற்றிவேல் காக்க, வெற்றிவேல் கட்ட இருக்க ஸ்வாக. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு, ஏன்னா வேல் தான் கட்டு அறுக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான பங்கு. வேலை வச்சு தான் நம்ம கட்டு அறுக்க முடியும். அதனால் அந்த நம்மளோட முருகன் கையில் இருக்க வேலை தான் நம்ம அழைக்கிறோம். அவரை வச்சு அழைக்கிறோம். இந்த எலுமிச்சங்கனியில் குங்குமத்தை தடவிட்டு இந்த கையில் பிடிச்சின்னு இதை சொல்கிறோம். இந்த மந்திரத்தை இப்படி கட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 21 தடவை சொல்லிடணும் இதே மந்திரத்தை. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் வெற்றிவேல் காக்க, வெற்றிவேல் கட்ட இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எலுமிச்சங்கனியில் குங்குமம் தடவை இருக்கோம் இல்லையா, அந்த குங்குமத்தை அவர் நாக்கில் வச்சு தேய்க்கிறோம். நாக்கை நீட்ட சொல்லிட்டு நாக்கில் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறம்
அவரை கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு அவர் அந்த கட்டு போட்ட தெய்வத்தை அழைக்கணும். அவர் கண்ணை மூடி, அதாவது பூஜை ரூமில் உட்காரும் போதே நம்மளோட பூஜை ரூமில், அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிற இந்த பூசாரிகளோட பூஜை ரூமில் உட்காரும் போதே இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு சாமி வரும். இந்த இடத்துல வந்து உட்காந்து ஆட ஆரம்பிச்சிடுவான். அந்த இப்போ இந்த மாதிரி நம்ம அழைக்கும் போது சாமி வரும். சாமி வந்து ஆரம்பித்தோடனே அவர் வாயை தருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். இந்த நம்ம செய்திருக்க இயந்திரங்கள் வேலை செய்யணும், மந்திரங்கள் வேலை செய்யணும். கொஞ்சம் லேட் ஆகலாம், ஒரு 1/4 ஹவர் ஆகலாம், 1/2 ஹவர் ஆகலாம். அழைச்சிட்டு அவர் தலைமையில் கையை வச்சு அவர் அந்த தெய்வத்தை அழைச்சிட்டு பேச வச்சோம்னா கண்டிப்பாக பேசும். கட்டுலாம் உடச்சி பேசும். இதே முறையை நீங்கள் சாமி ஆடுறவங்களுக்கு செய்யணும். இது அதாவது சாமி ஆடுறவங்களுக்கு வாய்க்கட்டு போட்ட தெய்வத்துக்கு இந்த முறையை செய்யலாம். வீட்டில் குல தெய்வத்தை கட்டு போட்டு இருக்குது, அதை நம்ம உடைக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு விடிகாலையில் நேரமாக இருக்கலாம், ஒரு 6 மணிக்கெலாம் ஏஞ்சி வீட்டை கழுவிட்டு, வேணாம் வீட்டை கூட கழுவ வேணாம், நீங்கள் விடிகாலையில் ஏஞ்சி முன்னாடி நைட்டே ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கணும். ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுட்டு, அந்த எலுமிச்சம்பழம் 5 கற்பூர வில்லைங்க இருக்கணும், கற்பூர துண்டுக்கும் 5 துண்டு, வெத்தலை பாக்கு அது வேணும். அந்த 5 துண்டை என்ன செய்யணும், காலையில் ஏஞ்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு, வீட்டுக்குள்ள 4 ரூம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரே ரூமாக இருந்தாலும் சரி, அந்த ஹாலில் இருக்கணும். நடுக்கூடன்னுவாங்கள, அந்த நடுக்கூடத்தில் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை நடுவில் ஒன்று வச்சிடணும். அதாவது வெத்தலை பாக்கை வச்சிடணும். வெத்தலை பாக்கு கற்பூரத்தை வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் வச்சிடணும். அந்த அதே மாதிரி எல்லா 5க்கும் செஞ்சிடணும். அந்த எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் தடவி கொஞ்சம் குங்குமம் வச்சுருக்கணும். வச்சுட்டு 5 எலுமிச்சம்பழம் 4 மூளைக்கு நடுவில் ஒன்று, நடுக்கூடத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கற்பூரத்தை ஏற்றிடணும். கற்பூரத்தை ஏற்றிட்டோம்னாக்கா கற்பூரம் நல்லா எரிஞ்சு ஆகணும். நம்ம அந்த நேரம் கொஞ்சம் ஒதுங்கி கூட இருக்கலாம், கதவு மூட்டு கூட நம்ம ஒதுங்கி இருக்கலாம், இல்லை உள்ளே வேறு ரூமில் இருக்கலாம். இந்த 5 எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற கற்பூரமும் எரிஞ்சு அடங்கிடும். அடங்கிட்ட பிறகு இதை என்ன செய்யணும், நம்ம கையில் உடச்சிடணும், கையில் தட்டி உடைக்கணும். 5 எலுமிச்சக்கனியையும் உடைச்சிட்டு இந்த கருப்பு கலரில் ஒரு கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கவரை வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இதை உடைச்சது, இந்த எலுமிச்சம்பழம், இந்த வெத்தலை பாக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு சுற்றின்னு, ஓடுற தண்ணி, நிற்கிற தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓடுற தண்ணியில் எங்கேயாவது வீசி அடிச்சிடலாம், இல்லை கடலில் போடலாம், இல்லை ஓடுற தண்ணியாக இருக்கலாம். காவா தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓடுற தண்ணியாக இருக்கணும், நிற்கக்கூடாது. ஆற்றுல குளத்துல இப்படி போடக்கூடாது. ஓடுற தண்ணி, அழுகு தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். போட்டவங்க வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு அதுக்குள்ளே இவர் போய் உள்ளே போட்டு வர்றதுக்குள்ளே இந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்யணும், வீட்டை நல்லா கழுவிடணும். தண்ணி ஊற்றி வீட்டை கழுவிடணும். அப்படி இல்லைன்னா இப்போ மாப்பு தான் போடுறாங்கல்ல, மாப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு என்ன செய்யணும், வெண்கடுகு குங்கிலியம் தூபம் போடணும். அதாவது சாம்பிராணி தூபம் போடுறோம் இல்லையா, அதே தான். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாக்கா குங்கிலியம் கொடுப்பாங்க. அந்த குங்கிலியத்தை வாங்கிட்டு வந்து வெண்கடுகு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்தையும் சமமாக போட்டு நெருப்பு மூடி அதில் வச்சு தூபம் போட்டு விட்டுணும். வீட்டுக்குள்ளே விட்டுட்டிங்கனாக்கா வீட்டில் உள்ள கட்டுக்கள்லாம் உடஞ்சிடும். வீட்டுக்குள்ளே குலதெய்வம் வரும். குலதெய்வம் வராமல் கட்டு போட்டுருந்தால் இந்த மெத்தட் இது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு நல்ல ஒரு கலகலப்பாக இருக்கும், சண்டை சச்சரமாக இருக்கிற வீடு சந்தோஷமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு சில வீடுகளில் ஒருத்தர் ஆகிறதே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள வீடுங்களுக்கு இதை செய்யலாம் நீங்கள். அதனால் கட்டவிழ்க்கும் முறை இது. இந்த முறையை பயன்படுத்தி வீட்டில் உள்ள கட்டுகளை உடைக்கலாம்.
குலதெய்வத்தை வர வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எங்கள் சேனலை. வெற்றியின் வாசல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நன்றி.